பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி மிக சிறப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆரல்வாய்மொழி பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் என் தளவாய் சுந்தரம் அவர்களே, இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை, அடுத்தது மீன்பிடி தொழில், பிறகு ரப்பர் தோட்டம், இந்த மூன்று தான் மையமாக வைத்து இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்வாதாரமே இந்த மூன்று நிலையில்தான் அவர் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா நான் ஒரு விவசாயியாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றேன். விவசாயம் என்பது கடினமான பணி. இரவென்றும் பகலென்றும் பாராமல் ரத்தத்தை வீரவையாக மண்ணிலே சிந்து உழைக்கின்ற விவசாயி, விவசாயி தொழிலாளி, நாட்டுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாய தொழில் முன்னுரிமை கொடுக்கின்ற அரசாக அதிமுக அரசு திகழ்ந்தது. அடுத்து மீன்பிடி தொழில், அது சாதாரண தொழில் அல்ல. அந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுகிறவர்கள் கடலில் ஆழ்கடலிலே மீன் பிடித்து வீடு திரும்பலாத்தான் அவர் நிச்சயம். அப்படிப்பட்ட ஆபத்தான தொழிலில் ஈடுபடுகின்றவர் இந்த மீன்பிடி தொழில் ஈடுபட்டுகின்ற மீனவர் நண்பர்கள். அவர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றிருக்கின்றோம். பல்வேறு திட்டங்கள் கொடுப்பதற்கு அதிமுக அறிவிப்பிலே வெளியிட்டிருக்கின்றோம். அதேபோல் ரப்பர், இந்த பகுதியில் ரப்பர் தோட்டம் அதிகமாக இருக்கின்றது. அதன் மூலமாக விவசாய பகுதி மக்கள் அதை பயிரிட்டு இன்றைக்கு அதிலே வாழ்வாதாரம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொழிலும் சிறக்க அதிமுக ஆட்சி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2017ஆம் ஆண்டு இந்த மாவட்டத்திலே ஒக்கி புயல் தாக்கியது. உடனடியாக அந்த பாதிப்புள்ளான பகுதியில் நாங்கள் வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் மீனவ சமுதாயங்கள் இறந்த குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தோம். சில பேர் காணாமல் போனார்கள். அவளை கண்டுபிடிப்பதற்கு 18 கப்பல்கள் ஹெலிகாப்டர் மூலமாக தேடுதல் பணி ஈடுபடுத்தி அதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. அதேபோல 31,000 மீனவர்கள் வாழ்வாதார நிதியாக சுமார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2,500 ரூபாய் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல இன்றைக்கு அந்த புயலால் சேதமடைந்த வீடுகள், அதேபோல விவசாய பயிர்கள் எல்லாம் நான் பார்வையிட்டு சென்று அதற்கு தேவையான நிவாரண உதவியும் அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட அந்த புயலால் 16,000 மின்கம்பங்கள் சேதமடைந்தன, பல டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்தன. அதையெல்லாம் புயல் வேகத்தில் சீர் செய்து தடையில்லா மின்சாரத்தை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, அந்த காலகட்டத்தில் தான் கச்சத்தீவை தாரை வார்த்த அரசாங்கம் திராவிட அரசு. திமுக கட்சியோ மத்தியிலே ஆளுகின்ற அப்பொழுது ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியோ. ஆக நம்முடைய மீனவர்கள் தங்களுடைய வலைகளை உலர்த்துவதற்கும் மீன்பிடி தொழில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கே போய் ஓய்வு எடுப்பதற்கும் கச்சத்தீவை பயன்படுத்தி வந்தார்கள். அதை தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக. மீண்டும் அதை மீட்டெடுப்பதற்கு அதிமுக அரசாங்கம் மத்திய அரசோடு தொடர்ந்து வலியுறுத்தும். அதேபோல இன்றைக்கு மேலே வந்துரு திறந்து விடு. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே கழக வெற்றி வேட்பாளராக அறிமுகச்சோழர் திரு என் தளவா செல்வன் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியுடைய சின்னம், மக்களின் சின்னம், ஏழைகளின் சின்னம்,
வெற்றி சின்னம் இரட்டை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் திரு டாக்டர் ஜே நிவின் சைமன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி, குளச்சல் சட்டமன்ற தொகுதி, பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி, விளவன்கோடு சட்டமன்ற தொகுதி, இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருகர கூப்பிகளை வேண்டி கேட்டுக்கிறேன். இன்றைக்கு இந்த மாவட்டம் உயர்கல்வி படித்தருடைய எண்ணிக்கை அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருந்தாலும் உயர்கல்வி படித்தவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2 இடங்களிலே நாங்க கல்லூரியில கொடுத்தோம். 2 இடத்துல கல்லூரி கொடுத்தோம். நாகர்கோயில் ஒண்ணு, பால்குளத்தில் ஒண்ணு, 2 இடத்துல இன்றைக்கு அரசு கலைக்கல்லூரியை கொடுத்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டையில் இருக்கின்ற மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிப்பதற்காக அதிமுக ஆட்சியில் 2 கல்லூரி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பல துறைகள் இருந்தாலும் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி, ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி கல்வி பொறுத்து தான் இருக்குது. கல்வி மையமாக வைத்துத்தான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சியை நிர்ணயிக்க முடியும். அந்த அடிப்படையில் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இன்றைக்கு பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிகமான கல்லூரிகளை திறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 2021 வரை 10 ஆண்டுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் நம்முடைய ஏழை எளிய விவசாய தொழிலாளிகள் மற்றும் தொழிலாளர் நண்பர்கள், அப்படிப்பட்ட சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்து இன்றைக்கு கல்வியிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம். 10 ஆண்டுல 21 பாலிடெக்னிக் கல்லூரியை கொடுத்து மாணவர்களுக்கு கல்வியை உயர்கல்வி கொடுத்த அரசு அதிமுக அரசு. அதோட 7 சட்டக்கல்லூரி கொடுத்தோம். 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி கொடுத்தேன். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கூட 6 சட்டக்கல்லூரி கொடுத்தேன். 4 ஆண்டுல 6 சட்டக்கல்லூரி கொடுத்து நம்முடைய ஏழை குடும்பத்திலே மாணவ மாணவிகள் சட்டம் பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு. அதே போல 4 பொறியியல் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டது. 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கொடுக்கப்பட்டது. அதோட 248 தொடக்க பள்ளிகள் கொடுக்கப்பட்டன. 117 தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 1073 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 604 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்றைக்கு கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை அடைய அதிமுக அரசு பாடுபட்டது. அது மட்டுமல்லாம ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சு. 11 மருத்துவக் கல்லூரி அம்மா இருக்கும்போது 6, 2011 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகள் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிகள் குறைந்த கட்டணத்திலே அரசின் சார்பாக தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவ படிப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆகி போச்சுங்க. 5 ஆண்டு ஆகிவிட்டது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியல. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர திராணியற்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய கால்நடை பூங்கா, விவசாயிகளுடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பு, அந்த கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே
இன்றைக்கு கால்நடை பூங்கா 1000 கோடியில ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் அங்கே தலைவாசல் பகுதியிலே உருவாக்கணும். அதை கூட அரசியல் கால் புரட்சியின் காரணமாக முழுமையா திறக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு உதவி செய்கின்ற விவசாயிகளுடைய உபதொழிலாக இருக்கின்ற கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கின்ற விதமாக பால் உற்பத்தியை பெருக்கின்ற விதமாக அந்த ஆராய்ச்சி நிலையம் திறக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான கலப்பின பசுக்களை உருவாக்கி தந்து பால் உற்பத்தியை பெருக்குவதற்குண்டான நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்த லேப்டாப் கொடுத்தோம். பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியாவிலேயே யாரும் கொண்டு வராத அற்புதமான திட்டத்தை இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக மடிக்கணினி லேப்டாப் கொடுத்தோம். ஆனா திமுக அரசு நிறுத்தப்பட்டது. வேற வழி இல்லாம நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். இது ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். இன்றைக்கு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி லேப்டாப் வாங்கி அவர்கள் கல்வி திறனை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் திறமையான மாணவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஏழை மாணவர்களாக இருக்கின்ற காரணத்தினால 12,000 ரூபாய் அந்த செலவழித்து லேப்டாப் வாங்க முடியாத நிலையில இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா சிந்தனையில ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் விஞ்ஞான கல்வியை கொடுப்பதற்காக அறிவுபூர்வமான கல்வி கொடுப்பதற்காக லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுல 52,30,000 பேர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,350 கோடி அதிமுக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சது. 4 வருஷம் கிடப்புல போட்டாங்க. இன்றைக்கு இளைஞருடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்த காரணத்தால தொடர்ந்து நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். நானும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த ஆட்சியாளருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம், முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அவர்கள் செவிசாய்க்கவே இல்லை. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, இளைஞருடைய செல்வாக்கு இழந்து விட்டாங்க. அவசரமாக கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு முதற்கட்டமாக தருவேன் என்று சொல்லி அவசரமாக கொடுத்திருக்கிறாங்க. அது அந்த லேப்டாப் தரமற்ற லேப்டாப்பா இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதிமுக ஆட்சிகள் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு இதில் ஊழல் நடைபெற்றிருந்தால் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற லேப்டாப் தரமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு அதிலும் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இது கிராமம் நிறைந்த பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் கிராமம் நிறைந்த பகுதி. அங்கங்கே கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே இன்றைக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்காக அம்மா மருத்துவம் கொண்டாந்தோம், அம்மா மினிக்கிளினிக் கொண்டாந்தோம். அதை இந்த ஆட்சியில முடக்கிட்டாங்க, அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அம்மா மினிக்கிளினிக் திறக்கப்படும். ஏன்னா இது சாதாரண விஷயம் அல்லங்க. இன்னைக்கு அதிகமாக ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினிக்கிளினிக் ஏற்படுத்தி அங்க ஒரு அரசு மருத்துவர், அதோட ஒரு செவிலியர், மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அந்த அம்மா மினிக்கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இது ஒரு அற்புதமான திட்டம், ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கமே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கிய நோக்கம் ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அம்மா மினிக்கிளினிக் கொண்டாந்தோம். இந்த ஆட்சியில முடக்கிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் எந்தெந்த இடத்துல இந்த அம்மா மினிக்கிளினிக்கை மூடினாங்களோ அந்த இடத்துல அம்மா மினிக்கிளினிக் தொடரப்படும். அது மட்டுமல்ல, எந்த இடத்தில் தேவைப்படும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த இடத்தில் அம்மா மினிக்கிளினிக் தொடங்கப்படும். அதே போல தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ சிகிச்சை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 284 ஆரம்ப சுகாதாரங்களை கொண்டு வந்தோம். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதார தரம் உயர்த்தப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவிலேயே அதிகமான இன்றைக்கு தேசிய விருதுகள் பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில 10 ஆண்டுல பல துறைகளில் சாதனை படைச்சோம். உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். 140 தேசிய விருதுகள் சிறப்பாக செயல்பட்டது நிலவாக
போக்குவரத்து துறையிலே தேசிய விருது, மின்சார துறையிலே தேசிய விருது, சமூக துறையிலே தேசிய விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவிலே முதன்மையாக விளங்குது அதிமுக அரசாங்கத்தில். அதே போல விவசாயிகள் இன்னைக்கு விவசாய உற்பத்தியில தொடர்ந்து 100 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேலாக இன்றைக்கு உணவு உற்பத்தியை பெருக்கி அதிலையும் சாதனை படைத்த அரசு அதிமுக அரசு. அதற்காக கிறிஸ் கருவான் விருது தொடர்ந்து 5 ஆண்டு காலம் பெற்றோம். இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒரு சிறந்த ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று. அதோட கொரோனா காலம் உங்களுக்கு நன்றாக தெரியும். கொரோனா காலத்தில் ஓராண்டு மக்கள் எங்கேயுமே செல்ல முடியல. இன்றைக்கு காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ், கொரோனா வைரஸ், அது ஒருவரை தாக்கினால் உயிருக்கு ஆபத்து. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மக்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கு மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம் இல்லைங்க. தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்கல் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக ஏழை எளியோர்களுக்கு சுட சுட 3 வேளையும் உணவு தயாரித்து கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு. செஞ்சிட்டு பார்க்க வேண்டும். ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வரி வரியாய் கிடையாது, டாஸ்மாக் வருவாய் கிடையாது, டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது, அதில் வருகின்ற வருவாய் கிடையாது. பெட்ரோல் மூடப்பட்டது, அதிலிருந்து வரி வருவாய் கிடையாது, பத்திரப்பதிவு வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது. அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் கூட வரி வருவாய் இல்லாத போது கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே நம்முடைய அரசாங்கம் தான் முதன்மையா இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்படி நிர்வாக திறமை மிக்க அரசாங்கம் என்பதற்கு அதிமுக அரசு இதுவே ஒரு உதாரணம். ஸ்டாலினுக்கு அப்படியா இருக்குது? புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணுமே வெல்ல. ஆனா ஊழல் மட்டும் நிறைந்து இருக்குது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் 3 தெளிவா செய்யறாங்க. இந்த 5 ஆண்டு காலம் செய்த சாதனைனா இதுதான் சாதனை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது உதயநிதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கும் என்பதற்கு தான் பாடுபட்டு இருக்கார். இந்த தேர்தல் முடிந்த பிறகு 100% திமுக வெற்றி பெறுவது இல்ல. அது கனவு கூட நடக்காது. அப்படி அவள் வெற்றி பெற்று வருகின்ற நினைச்சா ஸ்டாலின் முதலமைச்சர் இல்ல, உதயநிதி முதலமைச்சர் அவருக்கு தான் திட்டம் போடுறாங்க. திரு ஸ்டாலினுடைய உங்கள் கனவு பலிக்காது, பகல் கனவா தான் இருக்கும். என்ன அரச பரம்பரையா? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், பிறகு உதயநிதி அரச பரம்பரையில தான். அதுக்கு பிறகு இளவரசர் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி அரச பரம்பரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். இனி தமிழகத்தை ஆளக்கூடியவர் இங்கே இருக்கின்ற சாதாரண மக்களின் ஒருவராகத்தான் நாட்டை ஆள வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் புரிந்து அதை சாதிக்கக்கூடிய ஒருவர் தான் நாட்டுடைய முதல்வராக வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களை போல் நான் அங்கே இருந்து இந்த உயரத்திற்கு வந்திருக்கின்றேன். சாதாரணமாக ஸ்டாலினை போல் வரல. உழைத்து தலைமைக்கு விசுவாசமாக இருந்து இந்த நிலைக்கு மக்களுடைய ஆதரவோடு, கழக நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு நான் இந்த இயக்கத்திற்கு பொதுச்செயலாளர் வந்திருக்கின்றேன். மக்களுடைய ஆதரவோடு, எங்களுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு ஆதரவோடு நான் நாட்டுடைய முதலமைச்சர் இருந்து 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தேன். நான் முதலமைச்சர் ஆண்ட காலத்திலே கடுமையான வறட்சி சரி செய்தேன். புயல் டெல்டா மாவட்டம் முழுவதும் புரட்டி போய்விட்டது. இங்கே தென் மாவட்டத்திலும் புரட்டி போட்டு விட்டது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் சரியான நடவடிக்கை எடுத்து திறமையாக செயல்பட்டு மக்களுக்கு இயல்பு நிலையை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல கொரோனா காலத்தில் வருமானமே இல்லாம விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. விலைவாசி உயர்ல மக்கள் பாதிக்கல. அப்படிப்பட்ட ஒரு திறமையான அரசாங்கத்தை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இந்த ஆட்சி வந்த பிறகு சொத்து வரி உயர்வு இன்றைக்கு
பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில வீட்டுக்கு 100% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்த்தப்பட்டது. 2 வருஷத்துல 12% உயர்த்திட்டாங்க. அதே போல கடவரி 180% உயர்வு, ஆண்டுக்கு 60% உயர்வு. குடிநீர் கட்டணம் உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம், திரு ஸ்டாலின் அரசாங்கம். குப்பை கூட விட்டு வைக்கல. அதே போல மின் கட்டணம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த பிறகு 52% மின் கட்டணம் உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% உயர்த்தப்பட்டது. 3 ஆண்டுல 15, ஏற்கனவே 52, 67% மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு இந்த ஆட்சியில வருமானம் உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 24, 25ஆம் ஆண்டு வரவு செலவுல 1,36,000 கோடி கூடுதலாக அரசுக்கு வருவாய் வருது. ஆனா கடன் வாங்கிட்டு இருக்காங்க. புதிய திட்டம் எதுவும் அல்ல. கடன் வாங்குறாங்க, நிதி ஆதாரம் அதிகமாக இருக்குது, வருவாய் மூலமாக அதிகமான நிதி அரசாங்கத்துக்கு கிடைக்குது. ஆனா புதிய பெரிய திட்டம் எதுவுமே கொண்டு வரல. இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 5 லட்சம் கோடி கடன். கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் 2021 வரை தமிழகத்தில் பல கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அந்த 73 ஆண்டுல பல கட்சிகள் ஆட்சி புரிந்த பொழுது இறுதியாக 2021 73 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிகள் எல்லாம் சேர்த்து 21வது ஆண்டு 4,85,000 கோடி. 73 வருஷமா அவ்வளவு ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேரும் வாங்கிக்கடன் 4,85,000. ஆனா 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. சரி, கடன் வாங்கினீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? கொண்டாந்தாங்களா? எந்த ஒரு புதிய திட்டமும் இல்ல. ஒரு பக்கம் கடன் வாங்குறாங்க, ஒரு பக்கம் வருவாய் அதிகரிச்சிட்டு. அதிமுக ஆட்சி விட கூடுதலான வருவாய். அதிமுக ஆட்சியில ஒரு வருஷம் வருவாயே இல்லாம 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு செஞ்சு கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அதிமுக ஆட்சியில. அப்படி இருக்கின்ற பொழுது நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாடு தாழ்ந்து தலை தொங்கி போய் காட்சி அளிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இந்த வாங்கின கடன் யாரு கட்டுறது? நீங்க தாங்க கட்ட வேணும். என்னமோ நான் வர்றேன், நீங்க வந்திருக்கிறீங்க, நான் பேசணும் கேட்டுட்டு போகாதீங்க. இந்த கடன் பூரா மக்கள் தலையில் தான் வந்து விழும். இப்படி கடன் வாங்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? நாட்டு மக்கள் மீது வரி சுமத்துகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்தியுங்கள், தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நான் பேசுவது சரியா தவறா என்று சிந்திகள். சரியாக இருந்தால் எங்களை ஆதரிங்கள். அதே போல போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சை போதை ஆசாமிகள் நடமாடாத இடமே இல்ல. எல்லா இடத்திலையும் கஞ்சா விக்குது. கஞ்சா விக்காத இடமே இல்ல. இன்றைக்கு போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்துட்டது. இந்த போதை ஆசாமியால் குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொள்கை நடக்காத நாளே இல்ல. அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் அதிமுக ஆட்சி நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே 2 அரசு கலைக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகிய பாண்டியபுரம் கூட்டுக்குடி திட்டம் 110 கோடியில செயல்படுத்தி இருக்கிறோம். ரணியல் கூட்டுக்குடி திட்டம் 174 கோடியில நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு விவேகானந்த பாறை தில்லூர் சிலை பகுதிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணம் செல்வதற்காக 2 கப்பல்கள், அதிநவீன கப்பல்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதே போல மணக்குடியில் மேல மணக்குடி, கீழ மணக்குடி இணைப்பு மேம்பாலம் கட்டப்பட்டது. இப்பாலத்திற்கு இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று திருமதி நுருதமால் சைமன் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்றதாக அந்த பாலத்திற்கு பெயர் சூட்டப்பட்டது.
நாகர்கோவில் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்திற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தோவாளை வட்டம் செண்பகலாபுரம் கிராமத்தில் 16 கோடி மதிப்பீட்டில் தென்னை மதிப்பு கூட்டு மையம் அமைக்கப்பட்டது. அதேபோல அதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட புத்தால் அணையில் இருந்து நாகர்கோவில் மாநகராட்சி 250 கோடி மதிப்பீட்டில் தண்ணீர் கொண்டு வரும் பணிகள், குடி தண்ணீர் கொண்டு வரும் பணிகள் திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகள் கிடைப்பில் போட்டுள்ளது. இதனை விரைந்து முடிக்க பல முறை கோரிக்கை வைத்தும் ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு விரைந்து செயல்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும். அதேபோல இங்க மலர் உற்பத்தி அதிகமா இருக்குது. அந்த மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எம்ஜிஆர் மலர் வணிக வளாகம் தோவாளையில் அமைத்து கொடுத்தது அதிமுக ஆட்சி. அதே மாதிரி தோவாளையில் இந்து சமய அறநிலைத்துறையின் மூலமாக 2 கோடி மதிப்பீட்டில் திருமண மண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டது. அதோட தென்னை மதிப்பு கூட்டுவாரி 16 கோடியில் அமைக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, மூடிட்டாங்க. அதே போல இன்னைக்கு அதிமுக ஆட்சி வந்த உடனே பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றுவதாக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதிமுக சார்பாக இன்றைக்கு மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பதை 12,000 ரூபாயை உயர்த்தி கொடுக்கப்படும். கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் ஏதாவது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கப்படும். இந்த மீன்பிடி தொழில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். அதேபோல கடலில் பாதிப்புக்குள்ளாடிய மீனவர்களை மீன்பிடி படகுகளை மீட்பதற்கு மீனவர் மீட்புக் குழு மற்றும் இழுவை படகு வசதி ஏற்படுத்தப்படும். அதேபோல கடற்கரை மாவட்டங்கள் தேவைப்படும் இடங்களில் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகங்கள் அதோடு அமைக்கப்படும். அவ்வாறு அமைக்கப்படும் மீன்பிடி துறைமுகங்கள் அனைத்து வசதிகளும் உள்ளடங்கி அமைக்கும். அங்கங்கே தூண்டி வலைகள் ஏற்படுத்தப்படும். கடல் அரிப்பை தடுப்பதற்கு தடுப்பு சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி மீனவர்களுடைய திட்டங்கள் நிறைய நிறைவேற்றுவதற்கு அதிமுக அரசு பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல மீனவர்களுக்கு மாதம் மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் 500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும். மீனவ மக்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் விளவுபடுத்தப்படும். மேலும் நவீன படகுகள் போன்ற தளவாடங்கள் வாங்க மீனவர்களுக்கு தனியாக குழுவாக செயல்பட மீனவர் சங்கங்கள் மூலம் மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். அதே போல மீனவர்கள் ஆழ்கடலில் மீன் பிடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு மையம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே ஆட்சி மாறுகின்ற பொழுது காட்சி மாறும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக விலைவாசியில் வாட்டி வதைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து விடுவதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் அதிமுக ஆட்சியுடனே வழங்கப்படும். இன்றைக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நாங்கள் அறிவிச்சோம். அதிமுக தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் வெளியிட்டோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிச்சோம். ஆனா வெற்றி வாய்ப்பு நாங்கள் இழந்த காரணத்தினால திமுக ஆட்சி வந்தது. நாங்கள் அறிவித்த திட்டத்தை அவர்கள் பேரை மாற்றி உரிமை தொகை என்று அறிவித்து 28 மாதம் கழித்து நாங்கள் போராடி வாதாடி அந்த உரிமை தொகை பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. அதோட இப்பொழுது அந்த மாதந்தோறும் வழங்கப்படுகின்ற உதவித்தொகை 2,000 ரூபாயாக நம்ம குடும்ப தலைக்கு வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் அதிமுக ஆட்சி மனதுடன் வழங்கப்படும். இன்றைக்கு 5 லட்சம் பெண்களுக்கு பணிக்கு செல்கின்ற பெண்கள் பணி முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கு வசதியாக 25,000 மானியத்துடன் 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் பெண்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 33,000 தான். 25,000 அரசாங்கம் கொடுத்துருது. மாசம் 500 ரூபாய் கட்டினீங்களா உடனே வீடு தேடி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துடும். அதான் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக கொடுக்கப்படும். தைப்பொங்கல் என்று வருகின்ற பொழுது பொங்கல் பரிசோடு ஒவ்வொரு குடும்பத்தையும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கப்படும். அதோட தீபாவளி என்று
எல்லா இல்லங்களிலும் பெண்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற விதமாக நம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். இன்றைக்கு நகர பேருந்துல மகளிர் தான் பெண்கள் தான் கட்டணமா பயணம் செய்யறாங்க. இனி நகர பேருந்துள்ள ஆண்களும் கட்டணமா பயணம் செய்யலாம். நகர பகுதியில் அந்த நடைபாதையில ஓரமா கடை வச்சிருக்கிறவங்க கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதேபோல கட்டிட தொழிலாளிகள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது அவள் உயிரிழந்தா அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நிவாரணமாக வழங்கப்படும். படுகாயமடைந்தால் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அதிமுக ஆட்சி வந்தவுடன் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து நிறைய நாங்க அறிவிப்பு இருக்குது. அதிமுக ஆட்சி வந்தவுடன் நாங்கள் அறிவித்த அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதுபோல இன்றைக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த பொழுது நீட்டை ரத்து செய்யும் சொன்னாங்க. நீட்டை கொண்டாந்தது காங்கிரஸ் திமுக தான். நீட்டை யார் கொண்டாந்தது? 2010 டிசம்பர் 21 அப்பொழுது மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. திமுக கட்சி சேர்ந்த காந்தி செல்வர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர். அப்பொழுதுதான் நீட் தேர்வு வெளியிடப்பட்டது. நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். அதை எதிர்ப்பதும் வேடிக்கை என்னன்னா அதை எதிர்க்கிறவனும் திமுக காங்கிரஸ். என்ன வேடிக்கை பாருங்க. கொண்டு வந்ததும் அவர்தான், எழுப்பதும் அவர்தான். அப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அந்த நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கு எவ்வளவு முயற்சி செஞ்சோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு விதிவிலக்கு பெறப்படும் என்று. இதுவரைக்கும் விதிவிலக்கை பெற முடியல. உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு நீட் விதிவிலக்கு பெறுவதற்கு ரகசிய இருப்புன்னு சொன்னாரு. ரகசியத்தை சொல்லிட்டார் முதலமைச்சர் சட்டமன்றத்தில். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது ரகசியத்தை சொல்லிட்டார். ஏங்க இதைத்தாங்க நாங்களும் சொன்னோம். 2021 பெற்றோர்களையும் மாணவர்களையும் நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அந்தர் பல்ட்டி அடித்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இப்ப கேட்டா உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தால அதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறாங்க. இதைத்தான் நாங்களும் பலமுறை நாங்க சொன்னோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் மாநில அரசு செயல்பட முடியும். அந்த விதத்தில் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது என்று பலமுறை சொல்லியும் நாட்டு மக்களை குழப்பி மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் குழப்பி அவர்களை வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அதை கைவிட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். ஆக இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியை அகற்றப்பட வேண்டிய தேர்தல். மக்கள் விரோத ஆட்சியை அகற்றப்பட வேண்டிய தேர்தல். ஆகவே இந்த தேர்தலிலே நீங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். அதிமுகவுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தளவாய் சுந்தரர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இங்கே வரி தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.